தஞ்சை மாவட்டம் ஸ்ரீ பெருவுடையார் கோவிலில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி நந்தியம் பெருமானுக்கு 2000 கிலோ எடையிலான காய்கறிகள், பழங்கள், இனிப்புகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை நகரில் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் தை மாத மாட்டுப் பொங்கலையொட்டி திருவுடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி திருவண்ணாமலை நகரின் திருவுடல் வீதியில் பிருங்கி முனிவரின் அளவற்ற பக்தியினால் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடன் கோசு கோட்டி நடனமாடி ஊடல் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரோகரா கோஷங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் கோவில் நந்தி பகவானுக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் மற்றும் காய்கறி, பழம் உள்ளிட்ட உணவு பதார்த்தங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் புளியங்கொம்பை நடுமலை ஸ்ரீ மாதேஸ்வரன் கோவிலில் மாட்டுப்பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நந்தீஸ்வரன் நந்தி சிலைக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்வழிபாட்டின் போது கால்நடைகள் நோயின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் பொங்கல் வைத்து மண் உருவ பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தி விவசாயிகள் வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் கோபூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் பசு மடத்திலுள்ள மாடுகளுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல திரவியங்களால் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கடத்திலிருந்து புனித நீரால் அபிஷேகமும் நடைபெற்றது. நிறைவாக மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உலக நன்மை பெற வேண்டியும் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி கோவில் நந்தி மண்டபம் முன்பு 108 பசுக்களுக்கு கோபூஜை செய்யப்பட்டன. பசுக்களின் நெற்றியில் சந்தனம், குங்குமமிட்டு கொம்பில் புது வஸ்திரம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் ஸ்ரீ நந்தகோபாலன் கோவிலில் மாட்டுப்பொங்கல் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து காளைக்கு பொதுமக்கள் பொங்கலிட்டு கரும்பு, வாழைப்பழம் படையிலிட்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் குதிரை வாகனத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். இதன் தொடர்ச்சியாக வடக்கு வீதியில் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. பின் ஆஸ்தானத்துக்கு பெருமாள் எழுந்துள்ள ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டம் வடைமரைக்காடு ஸ்ரீ ஒப்பில்லாமணியர் சுவாமி கோவிலில் தை 2ஆம் நாளை முன்னிட்டு நந்திகேஸ்வருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதையடுத்து நிறைவாக நந்திகேஸ்வருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி நந்திகேஸ்வரருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சாய்பாபாவுக்கு புது வஸ்திரம், மலர் மாலைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் பக்தர்கள் நேர்ச்சை வழிபாடு நடத்தினர். இதையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து கடங்களில் நீர் எடுத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டங்களுடன் ஊர்வலமாக வந்து கங்கையம்மன் கோவிலில் சமர்ப்பித்து அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தைத்திங்கள் 2ஆம் நாளில் மாட்டுப்பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கால்நடை வளர்ப்பவர்கள் தங்களது மாட்டு தொழுவத்தினை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் பழங்கள் கொடுத்து மகிழ்ந்தனர்.